ஹோட்டல் சந்திராஸ். ஸோ ஃபீஸ்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன விங்ஸ் பீஸ் வந்திருக்கு. வந்து மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்ஸீல். ஸோ நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஃபெஸ்ட்டு நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜெப்தான்ற ஃப்ரெண்டு. நீங்கள் திரும்பி பார்த்ததில்ல அவனை. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் கொடுத்த ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில், அதாவது சின்ன வயசு ஓகே 8th படிக்கும் போது வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஃபோன் கிடையாது. அப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து ஹைப் ஆகிற டைம், அது ஹைப் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ வந்து என்கிட்ட வந்து டச் ஃபோன் இருக்காது, பேசிக் ஃபோன் இருக்காது. இவங்கிட்ட போய் டச்சில் சாம்சங்கில் ஒரு டச் ஃபோன் வரும் சின்னதாக, அந்த 4 மெனு மட்டும் வச்சு. அந்த ஃபோன் வந்து இவன் வச்சுருப்பான். இதுவும் அவங்க அம்மா தான் எனக்கு. ஆமாம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். அப்படியே வந்து அவன் ஃபோனில் வந்து நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண காலங்கள்லாம். ஸோ அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க ஸ்டேஜில், அதனால கீழே இருக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்தா வந்து அதான் சொல்கிறல, அந்த மாதிரி 8th ஃப்ரெண்டாக வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டு. 8th ஸ்டாண்டர்டில் நாங்கள் ஒரு க்ளோஸாக பழகுவோம். ஃபஸ்ட்டு டீ குடிக்க கூப்பிட்டு போனோம். இவர் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு விஷயத்தை பழகப்படுத்தி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவன் வந்து டீ குடிக்கிற பழக்கத்தை வந்து டீ குடிக்க போகலாமா. ஃபேஸ்புக்கை ஃபோனில் யூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து நாங்கள் 10th தான் கடைசியாக மீட் பண்ணுது. அப்புறம் வந்து வீட்டில் மீட் பண்ணுவோம். அதாவது என்னோடய பக்கத்து ஏரியா மாதிரி ஒரு 4 தெரு தள்ளி போனால் என் வீடு இருக்கும். அப்போது அடிக்கடி மார்க்கெட்டில் அப்படி சந்திக்கிறது தான். அதுக்கடுத்து நேற்று வந்து ஸ்கூலோட குரூப் ஒன்று இருக்குது, எங்களோட அலுமினி குரூப். ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன், இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னை வந்து தனியாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்காக நம்ம வந்திருக்க ஸ்பாட் தான் ஜாஃபர்கான்பேட்டில் இருக்க ஹோட்டல் சந்திராஸ் இன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், அதுக்குள்ளேயே பார்ட்டி ஹால் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்ற இடம், செகண்ட் ஃப்ளோரில் பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு சின்ன டைப்பில் இருக்குது. அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. தங்குறதுக்கு தருவாங்களா தெரில, ஆனால் இங்கே பார்ட்டி ஹால் எடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஃப்ரீயாக வரும்னு நினைக்கிறேன், இல்லை பெய்டாக இருக்கும். கிறிஸ்ஃபெஸ்ட்டு மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் நிறைய கேம்ஸு ப்ளஸ் ஈவெண்ட்ஸாக கொஞ்சம் டான்ஸ் ஈவெண்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம வந்தது மதியானம் 2 மணி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம உணவு திருவிழா போயிட்டு வந்தது லேட் ஆகிடுச்சு. அந்த ஷார்ட்ஸ் நம்ம ப்ரொஃபைலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கூடப்படுற ராஜேந்திரன் மணி அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தார் நம்ம போகும்போது. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு லக்கி ட்ரா வச்சுருக்கோம். ஸோ அதனால அந்த லக்கி ட்ராக்கான ப்ரைஸையும் நீங்கள் இருந்து கொடுக்குறதுக்காக உங்களை கொஞ்சம் காத்துக்கு சொல்கிறோம். ஒன்றுமே பண்ணலாம் தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் தெரியும், ஒரு நாள் பண்ணிட்டு வரல, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். நான் கேட்டதை ஒரே ஒரு போஸ்ட் பண்ண அதுக்கடுத்து மார்னிங் நடந்த கேம்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அது மட்டும் இல்லாமல் லக்கி ட்ரா அப்படின்னு பார்த்தா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க நம்பர்லேருந்து கூகுள் கிட்டேருந்து கேட்போம். அதில் லக்கியாக சூஸ் பண்ணுற நம்பரை சூஸ் பண்ணி ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சில நம்பர்ஸ்லாம் வந்துடுது. ஸோ இல்லையா, கரெக்டாக பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பரை நம்ம வந்துட்டு கூகுள் கிட்ட கேட்க போகிறோம். சரிங்களா? ஸோ கூகுள் என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அந்த நம்பர் தான் இப்போ நம்ம வந்து லக்கி ட்ரா எடுக்க போகிறோம். Pick me a number from 1 to 141. Loading. Vandricha? Okay. And I got a number
உங்க ஃப்ரெண்டா இல்லையா? இல்லையா? அடுத்து 16 16 So, இது மட்டும் இல்லாம காலையில இருந்து வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிருக்காங்க. அவங்களுக்கு 3, 2, 1 பார்த்துக்கலாமா? ஓகே. ஸோ மூன்றாவது இடத்தை பிடிப்பவர் CF078. CF076. Yeah, Kripa Shankar. Give a big round of applause for Kripa Shankar. You deserve it, bro. And the first place. ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிய போகுது. அதுக்குள்ளே நம்ம போய் கிறிஸ்மஸ் ஃபெஸ்ட்டில் ஃபீஸ்ட்டை ஃபீல் பண்ணிட்டு வந்துடும். ஸோ மக்களே மேலே போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. நான் வந்தது லேட்டு, அதனால் சீக்கிரம் வந்துட்டேன். கூட்டம் கம்மியாக இருக்குது சாப்பிடும்போது. அண்ட் பஃபே மாதிரி கொடுத்துருந்தாங்க உள்ள. மச்சான் வந்து சாப்பிட போய் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு போனான். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கழிச்சு பார்க்குறவனே. அதனால் என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு அப்புறம் கீழே வந்து சாப்பிட்றது வந்து விட்டு போனான். சொல்லிட்டு போனான் அவனுக்கு கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்றலாம். என்னென்ன இருக்குன்னா சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி பரோட்டா, அண்ட் வந்து ஃப்ரைட் ரைஸில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் நினைக்கிறேன். ஆமாம், ப்ரான் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் கிரேவி சாப்பிட்டு சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஸோ சிக்கன் கிரேவி, பரோட்டாவில் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி பரோட்டா, கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கேன். ஆனால் வந்து வீட்டில் போயிருக்கேன். இவன் கிடையாது, வேறு ஃப்ரெண்ட்ஸோட கேங் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து தனியாக இன்வைட் பண்ணியிருந்தான் மாமச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவனும் வைக்கிறான் நினைக்கிறேன், கேட்குறேன். அதுவும் சிக்கன் கிரேவி நல்லா காரம் இருக்கும். ஆனால் காரம் அதிகமாக இல்லை. பெப்பர் வாசத்தோட இந்த கிரேவியில் பெப்பர் வாசம் தனியாக தெரியுமா, அந்த மாதிரி நல்லா இருக்குது சாப்பிட. அந்த எது சொல்லியிருந்தேன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் நிறைய போயிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அது மாதிரி கூப்பிட்டு இதுவும் சந்திராசின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி அவங்க பார்ட்டி ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க இடம் இது நல்லா இருக்குது. பரோட்டா சாப்பிட்டேன். அது சிக்கன் 65, நமக்கு ஏற்ற மாதிரி ஜூஸியான விங்ஸ் பீஸ் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காரம் இருக்குது. ஆனால் காரம் அந்த டிஷ்ஷில் இருக்க ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணாத அளவுக்கு காரம் இருக்குது. இங்கெல்லாம் காரம் எனக்கு இந்த மாதிரி காரம் தான் ரொம்ப பிடிக்கும். டிஷ்ஷு கூட சேர்ந்த மாதிரி ஒரு காரம், ஆனால் காரம் இருக்குது. அது மாதிரி நல்லா இருக்கு. அதுக்கு பிரியாணி ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. சிக்கனு நான் பிரிச்சு செம்ம ஜூஸி. நாலஞ்சு டிஷ் இருந்தாலும் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி எல்லா டிஷ்ஷும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதான் விஷயமே.
இது வரைக்கும் நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன், சிக்கன் 65 சாப்பிட்டேன். ஒவ்வொன்றும் ஃப்ளேவர்ஸ் வந்து சாப்பிட சொல்லி கேட்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் பீஸோட பிரியாணியோட மசாலா கலந்து நல்லா ஆயில்ஷாக சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரைஸில் இறங்கியிருக்கு. அது எப்படின்னு தெரியல எனக்கு, ஆனால் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்லா பிரியாணியில் தெரியுது. ப்ளஸ் அந்த மசாலா நல்லா கலந்து பஃபே சிஸ்டம்னால அவங்க அடிக்கிறது வந்து அந்த பஃபே பேனில் மாற்றிடுவாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு அப்படியே அந்த கலந்து அதோட கலந்து வருது போல மசாலா, நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் நல்லா எக்ஸு நல்லா அதிகமாக போட்டு ப்ரான்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தான். ப்ரான் தனியாக குக் பண்ணி போனால் ப்ரானோட ஃப்ளேவர் தெரியல. ஆனால் அங்கங்கே பெப்பர் காரம், அந்த முட்டையில் வந்து பெப்பரை வந்து கலந்து விட்ருக்காங்க ஃப்ரைட் ரைஸில். அது வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப செட்டிலாக இருக்குது. பெஸ்ட்டுனா நான் சாப்பிட்றதுல பிரியாணி, பரோட்டா, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 நாலுமே அல்டிமேட். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நமக்கு இதாக தெரியுது. ஸோ ஃபீஸ்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். வெனிலா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு மேலே போனோம். சீக்கிரம் சாண்டா வர போகிறாரு, அவரை போய் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம், கிரைஸ்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் இல்லை, அது ஒரு மார்க்கம் மாத்திரமே. உங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பிடிச்சிருக்கா, நீங்க எந்த மதமாக வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட அவரோட லைஃபை நீங்க வந்து பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம், அவ்வளோதான். ஃபாலோ கிரைஸ்ட் சரிங்களா. நீங்க வந்துட்டு கிறிஸ்டியானிட்டின்னா அப்படியே சர்ச்சுக்கு போகணும், அது பண்ணணும், அது முக்கியம் இல்லை. கடவுளை பிடிச்சிருக்கா அதுதான் முக்கியம். இங்க இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான், எல்லாரும் சண்டே தான். சண்டே காலையில இங்க தான் நாங்கள் இருக்கோம், உங்க கூட தான் இருக்கோம் சரிங்களா. எதுக்காகன்னா எங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுத்தது வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணது எங்களோட நோக்கம் இல்லை, கிரைஸ்டோட லவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். வி லவ் யூ ஆல். ஸோ அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் சரிங்களா. அண்ட் வாட் இஸ் a Christmas celebration without Santa இல்லையா. ஸோ we want to invite Santa. So let's give a big round of applause for Santa. You have a special friend with Santa. What is Santa? இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒயிட் பண்ணியிருந்தார். அவர் கூட புஜ்ஜி வந்திருந்தாங்க, அதாவது டோரா கூட இருக்க புஜ்ஜி. ஸோ நிறைய கிட்ஸு ஃபேமிலி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. Merry Christmas. Merry Christmas. ஸோ அதுதான் செலிப்ரேஷன் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க. ஃபுட்டோட அதுக்கடுத்து நம்ம வந்து போயிட்டு ராஜேந்திரன் மணி அவர்கிட்ட வந்து ஃபீல் பண்ண சொல்லி கேட்டு நம்ம சேனலை பற்றி பேசிட்டு வந்தோம்.
மக்களே நான் சொன்ன நம்ம ஜேடி நான் சொன்னேன் இல்லையா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு கிடையாது, ஃபேஸ்புக்கே கொடுத்த ஃப்ரெண்டு எனக்காக. ஸோ இவர் தான் ஜேடி ஜெப்தா டேனியல். ஸோ இவரோட ஃபுல் நேமு. மச்சான் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தது கிறிஸ் ஃபெஸ்ட்டுக்கு. நேற்று குரூப்பில் அதிசயமாக போட்டு நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைமு. நீ போட்ட மெசேஜில் நேற்று மச்சான் ஃபுல்லாக படிச்சு பார்த்து வந்தோம். ஸோ மச்சான் சொல்லு, எப்படி யார் ஆர்கனைஸ் பண்ணா இந்த ஈவெண்ட்டு? ஸோ எப்படி இது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி எடுத்து பண்ணேன்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா இது ஃபர்ஸ்ட்டு? ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன அளவுல கூட ஒரு டர்ஃப் எல்லாம் வந்து ரெண்ட் எடுத்து ஒரு வாட்டி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம். ஓகே. அப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சோ இது ஒன்லி கொஞ்சம் பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பண்ணணும். ஓகே. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருமே இன்வைட் பண்ணணும். ஓகே. அப்படின்ட்டு யோசிச்சுதான் நம்ம ஸ்கூல் குரூப்ல போட்டேன். எல்லாரும் வாங்க மச்சான், நம்ம எல்லாம் பாக்க எல்லாம் இப்போ காலேஜ் வேலைன்னு போயிட்டு யாரும் பாக்குறது இல்ல. சோ அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே வரட்டும், இது ஒரு சான்ஸா இருக்கட்டும் எல்லாம் மீட் பண்ண அப்படின்னு. கிறிஸ்துமஸ்ன்றது மெயினா மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான், மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் ஷேர் பண்றதுதான் முக்கியம் கிறிஸ்துமஸ்ல. சோ கிறிஸ்துமஸ் வெறும் எனக்கு தான் கிறிஸ்துமஸ் இல்லாம கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் தான். எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். நான் மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம், வாங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம்னு பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான். பாத்தீங்கன்னா இதான் ஒரு வைப். யாராச்சும் வைப்பே இல்லாம பாத்தீங்கன்னா இவ்வளவு வைப் ஆயிடலாம். இந்த மாதிரி பேசி நம்மள வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துரும். அதுதான் மச்சான். ஸோ இது ஆர்கனைஸ் பண்ணது யார் மச்சான்? நீ தான் பண்ணியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி? இல்ல, நாங்க எல்லாம் ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் டிஃபரெண்ட் சர்ச் போற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. டிஃபரெண்ட் சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப பசங்க எல்லாம் ட்ரீட் கேட்பாங்கல்ல கிறிஸ்மஸ் சீசன், நம்ம எல்லாம் ஒண்ணு கூட்டிடுவோம். இவங்களுக்கு எல்லாம் நம்ம பிளான் பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட் ஒன்னா வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஸோ மக்களே, டிசம்பர் மாதம் ஸோ கிளம்புறது மாதிரி வருஷம் ஃபீல் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். டிசம்பர் மந்த்து கார்த்திகை தீபம் குமுதா அகல் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்துச்சு. அது கிடையாது இது. ஓகே, குமுதா பற்றியோ கோகிலா பற்றியோ கதை கிடையாது. இது வந்து என்னென்னா கார்த்திகை தீபம். அந்த தீபங்கள்லாம் அழகாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த விளக்க வச்சு. அதை தாண்டி போனால் கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ், அங்கங்கே கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் கலர் லைட்ஸு எரிய விட்டுமா அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸு. அதை தாண்டி கதை வீதிக்குள்ளே போனால் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் வந்து அந்த கிறிஸ்மஸோட டெக்கரேஷன் பொருளுங்க. அதை தாண்டி போனால் அந்த தீப விளக்குங்க வாங்குகிற கடை. அதை தாண்டி இந்த கோலமாவு பொடிங்க, கலர் கோலமாவு பொடிங்க அது வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வர வழியில் டிசம்பர் மாதம் அந்த பனி, சென்னையில் நமக்கு ஒரு பனி இருக்கும், அந்த பனி கொட்டாத ஒரு சில்னஸ் இருக்கும். அந்த சில்னஸோட காலையில் ஏஞ்சி அந்த மார்கழி மாதம் அந்த கலர் கோலம் போடுவாங்க. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ டிசம்பர் மாதம் நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணேன். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன். அந்த கார்த்திகை தீபத்தோட விளக்குங்களோட அந்த ஒரு ட்ரெடிஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் என்ன ரிலீஜியஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கும். பட் அந்த ஃபீலோட அந்த லவ்வோட நம்ம பண்ணுற செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுதாங்க ஃபீலு. ஸோ நான் இதை ஃபீல் பண்ணேன் டிசம்பர் மாதம். ஸோ என்ன வந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணுறதையும் ஹாப்பியாக இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் வீடியோ காமிச்சிருப்பேன். ஹல்க் மேன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ராஜேந்திரன் மணி அவர் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேரி கிறிஸ்மஸ் சொல்லியிருந்தாரு. நான் சொல்லியிருந்த மாதிரி யூடியூப் சேனல் சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். அண்ட் வந்து நிறைய பேர் எனக்கு நிஜமாக யாரும் தெரியாது. 2-3 பேர் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. வந்தோடனே ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளை. ஸோ அந்த கெஸ்டர்ஸ் ஃபீல் தான் தேவை நமக்கு. ஸோ
ஃபுட்டை ஃபீல் பண்ணும், அந்த கிறிஸ்மஸ் அந்த வைப்பை ஃபீல் பண்ணும். அண்ட் சாண்டா கிளாஸ் கூட நம்ம எடுத்த வீடியோ, அண்ட் அந்த மிக்கி மவுஸ் மாதிரி அந்த புஜ்ஜி கெட்டப், டோராவோட புஜ்ஜி கெட்டப் தான் அது ஆக்சுவலாக, அது கூட இருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் பயமாக ஃபீல் பண்ணும். மேபி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்.